அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நார்மலாக நம்ம பரோட்டா செய்கிறதா இருந்தால் நல்லா மாவு பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது இந்த பரோட்டா செய்யறதுக்கு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பரோட்டா எப்படி பண்ணதான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் டின்னருக்கும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி, என்ன செய்தாலும் நமக்கு தெரியாது, ரொம்ப லேசியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். ப்ளஸ் கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு முட்டை சேர்க்குறேன். 1 கப் மைதாக்கு 1 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஓவராக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த முட்டை வந்து தெரியக்கூடாது, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1 கப் மைதாக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அதுவே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டவ்வில் வந்து ஆப்பெல்லாம் செய்வோம்ல, கடாய் அதை தான் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் போட்டு லைட்டாக கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அதில் கொஞ்சமாக இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ஆப்ப கடாய் நான் எடுத்தேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் பேன் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நல்லா மெலிசாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு. ஏன்னா நம்ம மைதா சேர்த்துருக்கோம்ல, அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். அது மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். ஏன்னா நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கலர் தெரியும், பரோட்டா கலர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவுலேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு. இது வந்து ஆப்பக்கடலை செய்யும் போது தான் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. நார்மல் தவளை யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வரல. அதுக்காக தான் நான் ஆப்பக்கடலை இதை ட்ரை பண்ண சொன்னேன். என்னடா இவ மைதா மாவில் தோசை ஊற்றிட்டு இன்ஸ்டன்ட் பரோட்டா சொல்கிறாரு சொல்லிட்டு ப்ளீஸ் யாரையும் நான் ப்ளேம் பண்ணாதீங்க. நானும் நிறைய டைம் மைதா மாவில் தோசை ஊற்றிருக்கேன். பட் அதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை ஃபீல் பண்ணதால் தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நார்மல் நம்ம மாவு வந்து கையில் தானே அடிப்போம், ஸ்பூனில் வச்சு அடிப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்குங்க. ஆப்பக்கடை யூஸ் பண்ணுங்கள், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த டேஸ்ட்டை. இந்த இன்ஸ்டன்ட் பரோட்டாவை நான் இன்றைக்கி டின்னருக்கு தான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதெல்லாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, டைம் கிடைக்கல. ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் தான் வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வீட்டில் செஞ்சது தான். டொமேட்டோ கெச்சப் வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி டேஸ்ட் மை ஃபுட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டின்னருக்கும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி, குயிக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.